சிவா. லட்டு சிங் சார், நீங்க இங்க அதுவும் ஏனியோட? அது சிவா முள்ளால எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த ஏணி போட்டு திருட்டு பயல இந்த ஏணியை வச்சு பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நீ எனக்கு கத்து கொடுக்கணும். இல்ல இல்ல அது மாதிரி, அதாவது நீ என்ன ஃபாலோ பண்ணா போதும், புரியுதா? என்ன ஃபாலோ பண்ணு. அடேங்கப்பா சிவா, உனக்கு இப்போ ஒரு கோச் இல்லப்பா, 2 சூப்பர் கோச். காப்பாத்துங்க சிவா, சிவா காப்பாத்து சிவா. அது வந்து சிவா, நான் ரொம்ப உயரத்தில் இருந்ததா நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. அது வந்து ப்ராக்டிஸ் நீ செஞ்ச நான் செஞ்ச எல்லாம் ஒன்றுதான். மொத்தத்தில் கலக்குனா போகிறோம். யாராவது வாங்க வாங்க, என் வீட்டுல திருட வந்துட்டா, யாராவது வந்து காப்பாத்துங்க. யாரோ கத்துற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது. சிவா, அங்க பாரு, மேல விண்டோல இருந்து யாரோ கத்திக்கிட்டே இருக்காங்க. யாராவது வாங்க, திருட. அங்கிள், அந்த திருட எங்க? இப்பதான்ப்பா அந்த படிக்கட் பக்கமா ஓடுறான். அதோ அங்க பாருங்க, சிவா அங்க இருக்கான். சிவா, கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. இந்த ராஜாவை பிடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. பாய் பாய். சிவா, டேனியோட கண் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஒரு வழியா 2வது ஃபைல் என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. சார், இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு என்ன திருடிட்டு வர சொன்னீங்க? அவ்வளவு சாதாரணமா பேசாத, இது ஒரு ஃபார்முலா. இது மட்டும் என் கை கிடைச்சதுன்னா ஒட்டுமொத்த உலகமே காலு கீழே. மொத்தம் 3 சயின்டிஸ்ட், பட் போஸ், பரத்வாஜ், இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு சீக்ரெட் வெப்பனை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே ரொம்ப அறிவாளி நினைச்சு ஃபார்முலாவை 3ஆ பிரிச்சு பாதுகாத்துட்டு வராங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதை பத்தின விஷயம் தெரிஞ்சது. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் கடைசி ஃபைல். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு நானும் டாடா பை பை சொல்லிட்டு போயிடுவேன். ராஜா, என்னோட அடுத்த ஃபைல நீ சயின்டிஸ்ட் பரத்வாஜ் வீட்டுல இருந்து கொண்டு வரணும். ஓகே சார். லட்டு சிங் சார், தயவு செஞ்சு எப்படியாவது நீங்க அந்த திருட்டு பயல புடிச்சிருங்க. அதோட எங்க கிட்ட திருட்ட பொருளை திருப்பி வாங்கி கொடுத்துருங்க. லட்டு சிங் சார், ப்ளீஸ். இங்க பாருங்க சார், நான் என்னோட கடமையை சரியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் நம்ம நாட்டோட முக்கியமான சயின்டிஸ்டுங்க. அதனால என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் உங்களுக்கு நான் செய்வேன். லட்டு சிங் சார், இவங்க பேசுறத வச்சு எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஏணி திருடன் திருடினதை வச்சு பார்த்தா அவன் திருடி இருக்கிறது இந்த 2 சயின்டிஸ்டோட வீட்ல தான். இது நிச்சயமா கோஇன்சிடென்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல. இந்த 2 திருட்டுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சயின்டிஸ்ட் சார், உங்க 2 பேரை தவிர நம்ம வேதா சிட்டில வேற ஏதாவது சயின்டிஸ்ட் இருக்காங்களா? நான் இருக்கேன். இந்த ஊர்ல மொத்தம் 3 சயின்டிஸ்ட் இருக்கோம். நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது சீக்ரெட் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்க பண்றதா இருந்தா நிச்சயமா அடுத்த திருட்டு இந்த சயின்டிஸ்ட் வீட்ல தான் நடக்கும். நீ சரியாதான் யோசிச்சிருக்க.
நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனை நாங்க 3 பேரும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். அது ரொம்ப சேஃபா வச்சிருக்க வேண்டியது. ஆனா யாராவது கெட்டவன் கையில இது 3 ஒன்னா சேர்ந்து கிடைச்சதுன்னா அப்ப டவுட்டே இல்ல, அடுத்த திருட்டு உங்க வீட்ல தான். ஆனா இந்த தடவை நாம எல்லாரும் தயாரா இருக்கணும். ஆனா அவசரப்பட்டு நாம திருடனை அங்கேயே புடிச்சிடக்கூடாது. அவனை நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாம தேடி அவனையும் பிடிக்கணும். லட்டு சிங் சார், சீக்கிரம் வாங்க, நாம அவனை ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். அதாவது இதே தான் நானும் சொல்லணும்னு இருந்தேன், எனக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட. இந்த ராஜாவை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்டா என்ன மட்டும் நீ அடிக்கிற? டேனியோட கண் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஒரு சின்ன பையனை உன்னால சமாளிக்க முடியலையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, அந்த ராஜாவை நீ புடிச்சிட்டல, இந்த டேனி பையல நான் புடிச்சு காட்டுறேன் பாரு. சிவா, வலிக்குது கொஞ்சம், இவனையும் நீயே புடிச்சு கொடுத்துற. கண்ணா, ஏனிய வச்சு நல்லாவே சண்டை போடுற நீ. ஆனா என்ன மறந்துட்ட பாத்தியா? குதிச்சிரு, முன்னாடி பெரிய பள்ளம். போதுப்பா, நிறுத்து. இனி இந்த டேனியால அடி வாங்க முடியாது, மன்னிச்சுடு. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். படிக்கிற நேரம் போக கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி என் கூட வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். இந்த காலத்து பசங்க எங்க கத்துக்குதுங்க, எல்லாம் வீடியோ கேம்ஸ்ல விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆர் கிரேட்.